லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. என்ன வாயெல்லாம் வீங்கி கிடக்காமல, அது எப்படி இப்போ வந்திருக்க? அவ வாய் வீங்கி போயிருக்கா, மூஞ்சியும் முகமே மாறி போச்சு. அழுதழுதா? அழுது இல்ல, பராண்டி விட்டே மூஞ்சி மாறி போச்சு. அந்த அளவுக்கு பராண்டிட்டியா? நான் பேசுன அப்படி அவ பேசுனா எரிச்சலா வரும். வாய முறி வாய பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாயு பூரா இதாயிப்போச்சு. தன் மனைவியை கொடூரமாக தாக்கியதை கூறும் கணவனின் பேச்சை கேட்டு அவரது தங்கை ரசிக்கும் ஆடியோதான் இவை. ஓவரா கத்துனால தொண்டைய பிடிச்சி நம்பி விட்டுட்டேன். இப்ப வலிக்குதுன்றா. காலை வச்சு லாக் பண்ணல, முட்டி லாக் ஆயிருச்சு. யாருக்கு? அவளுக்கு நொண்டி நடந்துகிட்டு இருக்கா. உடனே 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல. உடம்ப நல்லா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன். காலையில வச்சு வளைச்சு நெளிச்சிட்டேன். காயங்கள் வேற, உதட்டுல ஏற்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு. சொல்லி வச்சிரு, வாய் ஓவரா பேசினா இப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டேன், சொல்லி வச்சுட்டேன். செய்யக்கூடிய ஆள் தானே, புதுசாவா செய்யறா? எங்க வீட்டுல பேசக்கூடாது, வைக்க கூடாது, வாங்க கூடாதுன்னு இவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோ. நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிறது இங்க வராதிங்க, இங்க வர்றதுக்கு வேலை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடு. அவங்கள்ட்ட எல்லாம் அவங்கள்ட்ட நேராவே பேசு. இல்லாத நேரத்துல வந்துட்டு எதுக்கு போறீங்க அப்படி இப்படின்னு கேளு. நீங்க எல்லாம் என்னத்த சொல்ற என்ன? எனக்கு அப்படியே காலையெல்லாம் வந்துச்சு. வாய்ஸ் நோட் போட்டு விட்டேனே, பாத்தியா? கேட்டியா? அவளுக்கும் அதான் சொல்லிட்டேன். சொத்த போறேன், தங்கச்சி போறேன் எழுதி வைப்பேன். தங்கச்சி பிள்ளை அப்புறம் அவளே சொன்னா, ஆமா அந்த சொத்துக்காக நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் பாரு, இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாரு அப்படி இப்படின்னா. அதுக்கப்புறம் நீங்க தானே சொன்னீங்க இதுக்கு முன்னாடி தங்கச்சிக்கு இந்த நகை கம்மியா போடுன்னு சொன்னீங்க, இது பண்ணி எதுக்கு இவ்வளவு போடுறீங்கம்மா, கம்மியா போடுங்கம்மா, அடுத்து பார்த்து போட்டுக்கணும் நீங்க தானே சொன்னீங்க. அது அப்படித்தானே சொன்னேன். இப்ப அதுதான் நீ சொல்ற, நினைச்சு பேசுவீங்க. அப்படித்தாடியா சொல்ற? இருடி, ஓமல சத்தியண்டி, என் தங்கச்சிக்கு இருக்க சுத்த போறா இனிமே என் தங்கச்சிக்கு தான், எனக்கு ஒரு பைசா தேவையடி. அப்ப இது வாங்கினா உன் தலையில ஆச்சு சத்தியம் பண்ணு ஓடிட்டான். என்ன ஒரு ஏன் தலையில எதுக்கு சத்தியம் பண்ணிக்கிறீங்க பண்றீங்க? ஆமா, நீ நம்ப மாட்டேங்கிறல்ல, இந்தா உன் தலையில அடிச்சு சத்தியம் பண்றேன். நான் எப்படிதான் அவ தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டேன். இது என்ன எதுக்கு கொண்டு வரா இந்த பஞ்சாயத்துல? அப்ப அப்பயே கேட்டேன் நைசா. இல்ல இன்னும் சொல்லலன்றது தெரியணுமா எனக்கு? அப்பதான் ஒரு பயம் இருக்கும். நம்பர் வேற கேட்டுக்கிட்டு இருக்கா அப்பன்றது விட்டு தெரியணும். தெரிஞ்சாதான் 60 லட்ச ரூபா 70 லட்ச ரூபா போட்டு வாங்கி கொடுத்துருக்கேன் சொல்றேன். சொல்லாம நினைக்கிறேன் சொல்லி அது வேற மாதிரி ஆகி போச்சுன்னா என்ன பண்றது? இவ பேசலாமா? அடுத்த டாபிக் பேசலாம் புதுசா. நம்ம டாபிக் ஏதாவது பேசினா இப்ப எதுக்கு தொண்டை வலிக்குது, ஹாஸ்பிட்டல் போகணும். எதுக்கு ஹாஸ்பிட்டல்? எனக்கு குடும்பமே ஹாஸ்பிட்டல் போய் உட்காடுறது. எனக்கு தாம்மா உடம்புல என்னமோ 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்குமா. உனக்கா? வலி தாங்க முடியல. அவளை போட்டு நான் லாக் பண்றேன். அவளை ஒரு எரும மாட்டை போட்டு நான் லாக் பண்றப்ப எனக்கு வலிக்காத உடம்பு. அந்த உடம்பு அந்த மலைப்பாம்பு மூவ் பண்ண விடாம புடிச்சு 4 பக்கமும் வளைச்சது ஏன் உடம்பு டேமேஜ் ஆயிருக்கு. என்ன பண்ணா? அவன் தனுஷ் போய் பாத்துக்கிட்டே இருந்தா, என்னடா பண்றீங்கன்னு. சும்மா அப்பா விளையாண்டுகிட்டு இருக்க, வா வந்து விளையாடுன்னு. அவன் ஏறி அம்மா கிட்ட மேல ஏறி தூக்குன்னு இந்த குத்து ஓடிட்டான். அவன் அம்மா பேசுறப்ப, ஏய் வாய முடி, நீ வாய முடு, கத்தாத வாய முடு அப்படின்றாங்க அம்மா. அது ஏய் வாய மூடு நீ கத்திக்கிட்டே இருக்க, வாய முடு அப்படின்றான். இல்லப்பா அம்மா வந்து இதா பேசுறேன்ப்பா, அவ இருப்பா நான் பேசிக்கிறேன்பான்றா அவன்கிட்ட. எப்ப பார்த்தா இந்த அப்படின்ட்டு போகுது அது. அதுக்கப்புறம் தான் மதியத்துக்கு மேல போன் அடிச்சு பேச வச்சேன். அவங்க அதான் அவ சொன்னா, அதையும் சொன்னா, அதான் எங்க அப்பா அது சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு, வேணாம் நான் தான் சரி இல்லப்பா என் வாழ்க்கைப்பா அப்படின்னு இவன் அடிக்கடி சொல்லுவான் போலமா. வேணாத்தான்னு இவன் கூப்பிட்டே இருப்பான் போலமா. இவன் கூட்டிட்டு போய் தொலை, அதைத்தான் சொன்னேன், கூட்டு போய் வைக்க வேண்டியதானே. அப்ப என்னத்துக்கு வேணாத்தா இங்க இருந்து ஏன் உயிரை போட்டு வாங்குற நீ? அதனாலதான் உங்க அப்பா நீ மட்டும் சொல்ற என்னமோ ஏத்தி விடுறாரு. இப்ப தெரியுதா உங்க அப்பாவை ஏன் பிடிக்காது எனக்கு? இப்படி அப்படி நல்ல மாதிரி பேசுற, அந்த பக்கம் போய் வேணாத்தான் சொல்லி இந்த மாதிரி தான் பண்ணுவாரு, எனக்கு நல்லாவே தெரியும். அதான் உங்க அப்பாவை டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கேன் நான், தேவையில்லாம இது உள்ள விடாம தேவையில்லாம அப்படின்ட்டேன். அவங்கள ஏத்தி விடுறேன்னு சொல்றேன்ல, இப்ப தெரியுதா உங்க அப்பா சொல்றாரு, உங்க அப்பா சொல்றது இதேதான் சொல்றாப்புல. அதனாலதான் நான் அவர் இது பண்ற கிடையாது, விட்டுற கிடையாது அந்த ஆள்கிட்ட அப்படின்னு. வெளியே பேசுற நம்ம கிட்ட பேசுறதுமா,
அந்த பிள்ளைகிட்ட என்னத்த அப்படின்னு அப்புறம் இந்த பக்கம் இப்படி சரியா வேணாம்தா வாத்தான்றது இந்த பக்கம். அப்படி இது பண்ற வைக்கிற கூட்டிட்டு போறதுக்குள்ள விருப்பம் இல்ல. ம் நான் கூட்டிட்டு போயிருவேன் நம்மள பயமுறுத்துற மாதிரி. ம் புரியுதா? ம் நீ கூட்டிட்டு போன சந்தோஷம்டா, பெரிய கும்பிடு போட்டு கிளம்புங்கடான்று. ம் எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடலாம் இப்படி இருக்கிறதுக்கு. நம்ம என்னத்த சொல்ல, ஏதோ ஒண்ணு படாதத்துல படுது. சங்கு புடிச்சு நம்பி விட்டுட்டேன். சங்கு குளவரை ஒரு குடு குடிச்சு விட்டேன். பாவம் தொண்டை கட்டிக்கிச்சு. வலி எச்சி விட முழுக்க முடியல போல, வலிக்குது போல. ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டா, அங்க போட்டு சுணங்கிட்டா. சங்கடம் தானே. சுணங்கிட்டா, முகங்க எல்லாம் அப்படி மாறி போச்சு. முகம் இழுத்து விட்டது, முகத்துலதான் அடிபடுது. அப்புறம் எப்படி துமுறு ஏன் இப்படி பேசுற? அப்ப பேசுற அதத்தான் சொன்னேன். ஒரு பேசுனா அப்படித்தான். அப்ப தேவையெல்லாம் பேசாத, நீ வாய மூடு, இல்லன்னா இப்படித்தான் நடக்கும். பேசக்கூடாது. ஏன் அப்படி சொன்னாலாம்? நீ என்ன சொன்ன? எங்கள்கிட்ட கட் பண்ணிட்டே இல்ல, கட் பண்ணி வச்ச உடனே என்ன சொன்ன? அவங்கிட்ட பேசக்கூடாது. நீ என்னடி சொல்றது? என்ன நல்லா தெரிஞ்சுக்க. இல்ல இந்த விஷயத்த பூரா வீட்டு விஷயத்த பூரா எதுக்கு நீங்க சொல்றீங்க? அவங்ககிட்ட எதுக்கு சொன்னீங்க? வீட்டு விஷயத்த பத்தி எதுக்கு சொல்றீங்க? வீட்டு விஷயத்த பத்தி சொல்றா. எங்க அப்பா அம்மா கிட்ட தாண்டி சொல்ல முடியும் வீட்டு விஷயத்த. நல்லா தெரிஞ்சுக்க. அவங்க தான் இந்த வீட்டுக்கு பெரியவங்க, அவங்ககிட்ட தான் நான் சொல்ல முடியும். புரியுதா? ஒண்ணு அப்ப அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப நீதானே பேசுன எங்க அப்பா அம்மாட்ட அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி கேக்குறாரு, 10 பவுன் கேக்குறாரு, நீதானே சொன்ன எங்க அப்பாட்ட. அப்புறம் என்ன அப்பா மட்டும் மாமனா தேவைப்படுதா உனக்கு அப்படின்னு. திருமணமாகி 7 ஆண்டுகள் கழித்தும் மதுரை தனியார் பள்ளி பெண் ஆசிரியைக்கு போலீஸ் கணவரால் நடந்த கொடுமைகள் காதால் கேட்க முடியவில்லை. தமிழகத்தில் சமீபத்தில் ரிதன்யா வழக்கு தொடங்கி வரதட்சணை கொடுமை தலைதூக்கி இருந்தாலும் இன்னும் எந்த அவலம் ஓய்ந்த பாடில்லை. அடுத்தடுத்த புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. மதுரை அப்பன் திருப்பதி போலீஸ் ஸ்டேஷன் 8 பூபாலன், வயது 38. இவருக்கும் தேனியைச் சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியை தங்கப்பிரியாவுக்கும் 2017இல் திருமணம் நடந்தது. இவர்களுக்கு 7 மற்றும் 4 வயதில் 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த சூழலில் பூபாலன் தாக்கியதாக காயமடைந்த தங்கப்பிரியா மதுரை அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். பூபாலன் தந்தை செந்தில்குமார் சாத்தூர் வட்டத்தில் டிராபிக் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து வருகிறார். பாதிக்கப்பட்ட தங்கப்பிரியா அளித்த புகாரில் கூறப்பட்டுள்ளதாவது: என் பெற்றோர் விவசாயம் செய்து வருகிறார்கள். எனக்கு திருமணத்தின் போது எங்கள் வீட்டில் 60 சவரன் நகை, வெள்ளி மற்றும் சீர்வரிசை பொருட்கள், ஒரு புல்லட் பைக் வரதட்சணையாக கொடுத்தார்கள். ஆனால் திருமணமான நாளிலிருந்தே என் கணவர் பூபாலன், அவரது தங்கை அனிதா, மாமனார் செந்தில், மாமியார் விஜயா வரதட்சணை போதாது என துன்புறுத்தி வந்தனர். நானும் என் வீட்டில் எடுத்துச் சொல்லி அவ்வப்போது சிறுக சிறுக நகை, பணம் வாங்கி வந்து கொடுத்தேன். இருந்தாலும் மேலும் மேலும் கேட்டு என்னை கொடுமைப்படுத்தினர். இந்த சூழலில் 6 மாதங்களுக்கு முன் என் அப்பா எனது தம்பிக்கு சென்னையில் வீடு ஒன்று வாங்கி கொடுத்தார். இந்த விஷயம் தெரிந்த எனது கணவர் குடும்பத்தினர் என்னையும் வீடு வாங்கித் தரச் சொல்லி வற்புறுத்தினர். கொண்டுவராவிட்டால் என்னை அடித்து கொலை செய்ய என் கணவரை தூண்டிவிட்டனர். அப்போது முதல் என் கணவர் மனதளவிலும் உடல் அளவிலும் என்னை துன்புறுத்தி வந்தார். சென்ற 16ஆம் தேதி இது தொடர்பாக என்னிடம் வாக்குவாதம் செய்தார். நான் சம்மதிக்காததால் என்னை அடித்து கொடுமைப்படுத்தி வேறு திருமணம் செய்து கொள்வேன் என மிரட்டல் விடுத்தார். இந்த விஷயத்தை என் பெற்றோரிடம் சொல்லக்கூடாது என என் போனை வாங்கி வைத்துக் கொண்டார். மறுநாள் கணவருக்கு தெரியாமல் அப்பாவுக்கு தகவல் சொன்னேன். அவர் என்னை மீட்டு மதுரை மருத்துவமனையில் சேர்த்தார். கணவர் குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார். பெண்ணின் பெற்றோர் அளித்த புகாரில் அப்பன் திருப்பதி போலீசார் விசாரித்தனர். பூபாலனை மதுரை சரக டிஐஜி அபினவ் குமார் சஸ்பெண்ட் செய்தார். அவரது தந்தை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமாரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். தலைமறைவான பூபாலனை போலீசார் இன்று கைது செய்துள்ளனர்.